உலக அரங்கில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து கொண்டு ஒரு நாடாக இருக்கிறது. அதில் உற்பத்தி துறை வளர்ச்சிக்கு எல்லா நாடுகளும் முக்கியத்துவம் கொடுக்கின்றன. குறிப்பாக இந்தியாவும் அந்த அந்த வேகமான வளர்ச்சியில் உற்பத்தி துறையும் வேகமாக வளர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு இந்திய அரசாங்கம் முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அந்த உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் இம்டெக்ஸ் என்கிற மிக பிரம்மாண்டமான வர்த்தக தொழிற் கண்காட்சி பெங்களூரில் நடைபெறுகிறது. 2026 ஜனவரி 25, 26 அந்த தேதிகளில் நடைபெறவிருக்கும் அந்த வர்த்தக பொருட்காட்சியில் உலக அரங்கில் இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்படும். உலகத்திலேயே மிக பெரிய அளவில் இயந்திர கண்காட்சியை நடத்தும் வசதி அமெரிக்காவிலும் அதற்கடுத்து ஜெர்மனியிலும் உள்ளது. அதை அடுத்து உலக அரங்கில் மிகப்பெரிய இயந்திர கண்காட்சி பெங்களூரில் நடைபெற இருக்கிறது. அந்த பெங்களூரில் நடைபெறும் இயந்திர கண்காட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இயந்திர உற்பத்தியாளர்களும், அதை தாண்டி அமெரிக்கா, ஜெர்மனி, கொரியா, ஜப்பான், ஐரோப்பில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இயந்திரவாளர்களும் வந்து அங்க கண்காட்சியில் பங்கெடுக்க இருக்கிறார்கள். இம்டெக்ஸ் என்கிற இந்த இயந்திர கண்காட்சி நடத்துவது இந்திய இயந்திர உற்பத்தியாளர்கள் சங்கம். அதன் தலைமையிடம் பெங்களூரில் இருக்கிறது. அந்த BIEC என்கிற அந்த கண்காட்சி கூடமும் இந்த இயந்திர சங்கத்திற்கு தான் சொந்தம். அந்த இடத்திலேயே இந்த இம்டெக்ஸ் நடத்தப்படுகிறது. ஒரு ஆண்டு ஃபார்மிங், இம்டெக்ஸ் ஃபார்மிங் என்று ஃபார்மிங் வைத்து பொருட்களை உற்பத்தி செய்யும் மெஷின்களை அந்த ஃபார்மிங் கண்காட்சியிலும், அதற்கு அடுத்த ஆண்டு மெட்டல் கட்டிங் என்கிற மெஷின் டூல்களை பற்றிய கண்காட்சி அதற்கு அடுத்த ஆண்டிலும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆண்டுகளாக இந்த இம்டெக்ஸ் பொருட்காட்சி IMTMA என்கிற இந்திய இயந்திர உற்பத்தியாளர்களின் சங்கம் நடத்தி கொண்டு வருகிறது. உலகிலேயே 4வது இடத்தில் உற்பத்தியில் இந்தியா தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. அதில் விரைந்து முன்னேறி 3வதாக மாறும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. உலகத்தில் மற்ற நாட்டுகள் சற்று இதில் தளர்வடைந்தாலும் இந்தியாவின் வேகம் உயர்ந்து கொண்டு இருப்பது மிகவும் சந்தோஷமான செய்தி. அதை ஒட்டி இந்த இம்டெக்ஸுமே ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வரும் இம்டெக்ஸ் ஃபார்மிங்கும் இதுவரை கண்டிராத வகையில் மிக அதிக அளவில் இந்தியாவிலிருந்தும் உலகத்திலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் அதிகமான கம்பெனிகள் இதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றன. பார்வையாளர்களும் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு எக்ஸிபிஷனாக, ஒரு கண்காட்சியாக உலக அரங்கில் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய ஊன்றுகோலாக விளங்குகிறது. இப்ப நீங்க ஒரு எக்ஸிபிஷனில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் பலனடைய முடியும். அந்த வகையில் என்ன நடக்கிறது, உலகத்தில் எந்த நாடுகளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கின்றன, இண்டஸ்ட்ரி எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஒரே நேரத்தில் நீங்கள் அமெரிக்காவிலிருந்தும், ஜெர்மனியிலிருந்தும், ஜப்பானிலிருந்தும், சிங்கப்பூரிலிருந்தும், கொரியாவிலிருந்தும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகளும் எல்லாரும் அவர்களது மெஷின்களை கொண்டு வந்து அந்த எக்ஸிபிஷனில் வைக்கிறார்கள். நீங்கள் அவை இயங்குவதை பார்க்கலாம், அதை தொட்டு பார்க்கலாம், உணரலாம், கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு வேண்டியதை அதில் நீங்கள் சோதித்து பார்க்கலாம். நேரடியாக அந்த இயந்திர நிறுவனங்கள் இருக்கக்கூடிய MD-லிருந்து பெரிய அதிகாரிகள் எல்லாரும் இருப்பார்கள். நீங்கள் நேரடியாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். உலகில் தற்போது உற்பத்தி துறையில் என்ன நடக்கிறது என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். From Indian Machine Tool Manufacturers Association, we do the two most largest machine tool exhibitions. One is in the metal forming and one is in the metal cutting. The metal forming exhibition called MTEX Forming is happening in 2026 from 21st of January to 25th of January. This is the Asia's largest metal forming show, and here not only from India but across the globe, all the big countries which do manufacturing and which has a presence in machine tools, they participate. Countries like Germany, Japan, South Korea, Taiwan, Italy, across Europe, many countries, USA, they all come participate and
collaborate with Indian players in this market. And this, over the years, this has grown in a very significant way. Now, in the Bangalore International Exhibition Center, we almost occupy all the halls, all the 5 halls, to accommodate this particular show. And we see, not only in terms of the visitor growth, not only in terms of the exhibitors growth, but also in terms of the growth of new technologies in machine tools in farming, which is taking place. It's a very important phase of Indian manufacturing, and the growth of MTech farming is showing that India is progressing very fast in the field of manufacturing. And we thus we welcome anybody who is involved in this sector, who is working in this sector across India and across globe, to please come, join, see, participate, contribute, and take full advantage of this kind of show. And through the media, we would like to reach out to all the people in this country, in this region, in this state, to tell you that we will keep on doing this show, and we would like to have all of you to visit Bangalore and BIEC to witness yourself how live machines can actually work in a single place, where there are more than 600 companies who are showcasing their latest technologies, how it looks like. It's a kind of a festival of manufacturing. So with that, we welcome all of you. Come, join, and be part of this journey. Thank you.